இந்த மாட்டு கட்டுத்தறிக்கு பார்த்தீங்கன்னா காரை போடலாமா, இல்லை கருங்கல் வாங்கி அப்படியே பிதைச்சி விட்டுடலாமா, இல்லை ஃபேவரட் பிளாக் மாதிரி வாங்கி அப்படியே அடுக்கி விட்டுடலாமான்ட்டு பிளானு, நிறைய ஐடியா. ஒரு பக்கமும் பார்த்துட்டு வந்ததில் பார்த்தீங்கன்னா காரை போடுறதே பெஸ்ட்டுன்ற மாதிரி கடைசியாக ஒரு முடிவுக்கு வந்து காரை போட ஸ்டார்ட் பண்ணிட்டோம். காரை போடுறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நிறைய மண் கொட்டி அப்படியே தண்ணி விட்டு கலக்கி தட்டு பலகையை வச்சு டெய்லியும் பார்த்தீங்கன்னா ஒரு மணி நேரம் அப்படியே தட்டி தண்ணி தெளித்து நல்லா தட்டி விட்டங்காட்டி நல்லா செட் ஆயிருச்சு. அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா வெறும் மண் கல்லுமா கிடக்கும்போது காரை போட்டால் நிற்காதுன்ட்டு இந்த மாதிரி பண்ணிட்டோம். இதுக்கப்புறமா அந்த ஓரத்துக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா கல் தூண் வாங்கி அப்படியே பிதைச்சி விட்டாச்சு. ஏன்னா அந்த ஓரத்தில் வந்துட்டு கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கணுன்றதுக்காக இந்த மாதிரி மண் செட் பண்ணி ஒரு வாரம் கழித்து பார்த்தீங்கன்னா கான்க்ரீட் போடுறதுக்காக அந்த ரெடிமிக்ஸ் வண்டி அப்படியே வர சொல்லியாச்சு. அதுக்கு முன்னாடி வந்துட்டு தண்ணியெல்லாம் ஊற்றினா இல்லை மாடு யூரின் போச்சுன்னா அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக கீழே வலிஞ்சு வந்துடணுன்றதுக்காக மட்டம் கட்டி விட்டுட்டாங்க. மேலே வந்துட்டு கொஞ்சம் ஹைட்டாகவும் கீழே வர அப்படியே வந்துட்டு தண்ணி வலிஞ்சு வர மாதிரி கொஞ்சம் இறக்கமாகும். ரெடிமிக்ஸ் போட அப்படியே பார்த்தீங்கன்னா ஒரு பிளாக்காக தான் போட்டாங்க. ஒரே அடியாக வந்துட்டு எல்லா பக்கமும் போடல, கொஞ்சம் பார்ட்டாக போடும்போது ஒரு பக்கம் போடும்போது பார்த்தீங்கன்னா அப்படியே அந்த பலகையை வச்சு சமன்படுத்திகிட்டே வந்துட்டாங்க. ஒரு பிளாக்காக சமப்படுத்திகிட்டே வந்துட்டாங்க. லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா அந்த லாஸ்ட்லேருந்து இந்த லாஸ்ட் வரைக்கும் அந்த பலகையை வச்சு அப்படியே தட்டி ஒரே ஈக்குவலாக கொண்டு வந்துட்டாங்க. அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா 1 மணி நேரம் செட் பண்ண விட்டுட்டு அதுக்கப்புறமா தான் சிமெண்ட் எல்லாம் போட்டு நம்ம நார்மல் இது கொஞ்சம் சொரப்பாக போட்டிருக்குது, ரொம்ப நைஸாக போடாமல். அப்போ தான் வந்துட்டு மாட்டுக்கெல்லாம் வந்து கால் வலிக்கு விடாமல் இருக்கும்ட்டு கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கணுன்றதுக்காக இப்படி போட்டு 1 வாரம் 10 நாள் பார்த்தீங்கன்னா நாங்கள் அப்படியே தண்ணி வந்துட்டு டெய்லியும் ஊற்றி விடுறது. இந்த மாதிரி 1 மணி நேரத்துக்கு ஒரு தடவை 2 மணி நேரத்துக்கு ஒரு தடவை வந்துட்டு நல்லா தண்ணி ஊற்றி விடும்போது தான் பார்த்தீங்கன்னா காரை நல்லா செட் ஆகும். அப்படியே தண்ணி நிறுத்தி வைக்கணும்னு சொல்லுவாங்க. நிறுத்தி வைக்க முடியாது, கொஞ்சம் இறக்கமாக கொடுத்துருக்கிறதுனால இந்த கித்தான் சாக்கு போட சொன்னாங்க. எங்ககிட்ட வந்துட்டு இப்போ கித்தான் சாக்கெல்லாம் இல்லைன்ட்டு இருக்கிற சாக்கை போட்டு தண்ணி ஊற்றுவோன்னு சொல்லிட்டு நாங்கள் இந்த சாக்கை போட்டு அப்படியே 1 மணி நேரத்துக்கு ஒரு தடவை வீட்டில் தான் இருக்கிறோன்னு சொல்லிட்டு மாமா தான் நிறைய தடவை ஊற்றுனாங்க. நான் வந்து அப்பப்போ கொஞ்சம் ஊற்றுவேன். அப்பையும் கூட மாடு உள்ளே கட்டலை. சரி பச்சைக்கரையாக இருக்கும்போது இடிஞ்சிரும்ன்ட்டு ஒரு 15 நாள் கிட்டேயே இருக்கும் அதான் வந்து மாடு எருமையெல்லாம் உள்ளே கட்டியிருக்கிறோம். இப்போ வந்துட்டு யூரின் பிடிக்கிறதுலாம் ரொம்ப ஈஸியாக இருக்கும். மாடெல்லாம் கழுவி விடுறதுக்கும் அந்த தரையை கழுவி விட்டாலும் வந்து தண்ணியெல்லாம் ஈஸியாக வழிஞ்சறதுனால வேலை கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். கோமியம் பிடிக்கிறதுக்கும் வந்துட்டு அந்த லாஸ்ட்டில் ஒரு பைப் வச்சுருக்கிறோம். வேணுன்றப்ப வந்துட்டு அந்த பிளாஸ்டிக் டப்பா வச்சு கோமியம் பிடிச்சிக்கலாம்.